நாகை மாவட்ட கடற்கரையில் வீசக்கூடிய பலத்த காற்றின் காரணமாக மின்கம்பம் சாய்ந்து விழுந்து ஃபைபர் படகு நொறுங்கியிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், எத்தனை ஃபைபர் படகுகள் மீது இந்த மின்கம்பம் சாய்ந்து சேதமடைஞ்சிருக்கு? விவரங்கள் என்ன? டிட்வா புயல் எச்சரிக்கை காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தொடர்ச்சியா கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நாகை, திருமருகல், திட்டச்சேரி, அதே போல நாகூர், அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தாலும் கடற்கரை பகுதிகளில், குறிப்பா அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் காற்றினுடைய வேகம் அதிகமாக காணப்படுகிறது. ஒரு இரும்பு மின்கம்பமானது அந்த அருந்து விழுந்த மின் வயர்களை சரி செய்யும் பொழுது மின்கம்பமானது கீழே அந்த காற்றினுடைய சாய்ந்து விழுந்த போது அங்கிருந்த இளமுருகன் என்பவருடைய ஃபைபர் படகின் மீது சாய்ந்தது. அந்த சாய்ந்ததில் படகானது கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு மேல் தூக்கி வீசப்பட்டு கடல் அலைகள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டு அந்த படகானது சேதமடைந்திருக்கிறது. குறிப்பாக அந்த படகின் என்ஜினானது முழுவதுமாக உடைந்து நாசமாகி இருக்கிறது. காற்றினுடைய வேகம் தொடர்ச்சியாக இருந்தாலும் படகுகளை பொதுமக்கள், அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் அப்புறப்படுத்த பணியிலும், அதே போல பாதுகாப்பான இடங்களில் வைக்கக்கூடிய பணியிலும் ஈடுபட வேண்டும் என மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவித்திருந்தாலும் தற்போது காற்றினுடைய வேகம் அதிகமாக இருப்பது இந்த மின்கம்பம் சாய்ந்து ஒரு படகானது சேதமடைந்திருப்பது அங்கு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கான வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.